யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வசனம் எங்களோடு பேசட்டும், உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய சத்தியம் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். சோதனையின் காலத்திலே விசுவாசத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, விசுவாசத்திலிருந்து எப்படி வழிவிலகி போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள். அதே போல யாக்கோபு புத்தகம் முக்கியமாக நம்ம இடத்துல கொண்டு வருகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், சோதனைகள் நம்மை முதிர்ச்சி அடைய வைக்கிறது. அதே போல ஒரு முழு தேவ பிள்ளையாக நம்ம என்ன பண்ணுகிறது, மாற்றுகிறது. சோதனை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் எவ்வளவு தூரம் நிலைத்திருக்கிறான் அல்லது தாங்குகிறான் என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை இந்த யாக்கோபு புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம், தேவ ஞானம் நமக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு அவசியம் என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம், நம்ம தியானித்தோம். சத்திய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்தும் கடந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தியானித்தோம். அதற்கு பிறகு 19ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக 3 காரியங்கள், 2 காரியங்கள் நாம் தியானித்தோம். அதாவது கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுகிறதற்கு பொறுமை அப்படின்னு 2 காரியத்தை நாம் என்ன பண்ணோம், தியானித்தோம். இப்போ 3வது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கோபம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடைசியாக நீங்கள் எப்பொழுது கோபப்பட்டீர்கள்? ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா நான் கேள்வி கேட்கிறேன், வெளியே உள்ள, கடைசியாக எப்பொழுது கோபப்பட்டீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், நான் கோபமே கிடையாது, 3 வருஷம் ஆச்சு நான் கோபப்பட்டு. சொல்கிறோமா? பாஸ்டர், எப்போ கடைசியாக குளிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கூட நேற்று தான் குளித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. எப்போ சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கூட 2 நாள் நான் சாப்பிடல, முந்தானத்தை சாப்பிட்டேன். ஆனால் எப்போ கோபப்பட்டீங்க கடைசியாக அப்படின்னா, பாஸ்டர் ஜெபிச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணிகிட்டு இருக்க வேலையில் எங்கள் வீட்டுக்காரன் நினச்சேன், அப்படி ஒரு கோபம் வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என் பிள்ளைய பார்க்கும்போது, பண்ண தவறை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்துச்சு அப்படின்னு. இப்போ கோபம் அப்படின்னு சொன்னால் கடைசியாக எப்போ கோபப்பட்டீர்கள்னு கேட்டால் 3 வருஷம் 3 நாள் நேற்றுலாம் சொல்லவே இல்லை, கடைசி நிமிஷம் கூட நான் கோபப்பட்டு தான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல உட்காந்தேன். சகோதர சகோதரி, கோபம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற எமோஷன், ஒரு உணர்வு, வெளிப்படுத்துகிற உணர்வு. இது இல்லாமல் எந்த மனுஷனும் இருக்க முடியாது. கோபம், அழுகை, கண்ணீர், சிரிப்பு, துக்கம், இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு உணர்வு. அது கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து என்ன பண்ணும், வெளிப்பட்டு தான் ஆகணும். கோபம் இல்லாத மனுஷன் எவனும் கிடையாது. எனக்கு கோபமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு சாதாரண ஒரு மனித தன்மையோடு வாழவில்லை என்று சொல்லி தான் என்னது அர்த்தம். இப்போ கோபம் எல்லாருக்கும் உண்டு, எல்லோருக்கும் வரணும், அது கர்த்தர் கொடுத்த ஒரு எமோஷன். ஆனால் வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், கோபம் வெளிப்படும் பொழுது அதனுடைய ரெஸ்பான்ஸ், அந்த கோபம் வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். வேதவசனம் கூட சொல்லுது, காலையில் நமக்கு கோபம் இருந்தால் இரவு படுக்கைக்கு முன்னாடி கோபம் என்ன பண்ணிரும், தணிஞ்சிரும். எபேசியர் புத்தகத்தில் நினைக்கிறேன், கோபம் பட்டாலும் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு வசனம் சொல்லுது. எல்லா இடத்துலையும் கோபப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லப்படலை, கோபம் கண்டிப்பாக உண்டு. இங்கே கூட சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்னா, கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்க கடவுள். கோபிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லலை, கோபிக்கிறதற்கு தாமதமாக இருங்கள், ஸ்லோ டு பி ஆங்கிரி. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, எல்லோருக்கும் கோபம் உண்டு, ஆனால் என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்ன? இந்த உலக ஜனங்கள் கோபத்தினுடைய வெளிப்பாடை எப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொருவரை காயப்படுத்துகிற வார்த்தைகள். அதே போல இன்னொருவருடைய சந்தோஷத்தை, இன்னொருவருடைய மகிழ்ச்சியை அழிக்கிறது தான் முக்கியமாக என்ன பண்ணுகிறது, கோபத்தினுடைய வெளிப்பாடாக என்ன பண்ணுகிறது இருக்கு. அடுத்தது,
கோபம் ஒரு மனுஷனுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுடைய நன்மதிப்பு. சில நேரத்தில் கோபத்தினால் அதை நம்ம இழந்து போகிறதும் உண்டு. அதனால கோபம் இல்லாத மனுஷன் கிடையாது. இதெல்லாம் கோபப்படும் பொழுது ஒரு மனிதன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஆனா கடவுள் மனுஷனுக்கு எதற்காக கோபத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, கடவுள் அவனுக்கு வைத்திருக்கிற நோக்கத்திலோ, கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிற மதிப்பிலோ, அவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பிலோ ஏதாவது ஒரு விலகு, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது உள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு வெளிப்பாடாக தான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இதுதான் கோபம். கோபம் கொள்ளல, கோபத்தை வெளிப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது வேற வகையில போயிடும். டிப்ரெஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மன அழுத்தத்துக்குள்ள போயிடும். ஒருத்தர் கோபத்தை வெளிப்படுத்திட்டாங்கன்னா அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. தனியா பேச ஆரம்பிச்சிருவாங்க, தனியா உட்கார ஆரம்பிச்சிருவாங்க, பேச மாட்டாங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்க, எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அது ரொம்ப மோசமான ஒரு விளைவு. அதனால எதையுமே வெளிப்படுத்திடணும், ஆனால் எப்படி வெளிப்படுத்தணும்? அல்லேலூயா. அதாவது யாக்கோபு அழகா சொல்றாரு, ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல தினந்தோறும் வாழ்க்கையில கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபப்படுறதுக்கு தாமதமா இருக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை. ஏன்னா கடவுள் கோபப்பட்டாரானா கோபப்பட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால பாதிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் எகிப்திய ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இரண்டாக பிளக்கப்பட்டு உள்ளே மரித்து போனார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது தேவாலயத்தில் நடக்கிற அநீதிகளையும் அங்கு நடக்கக்கூடிய வியாபாரங்களையும் பார்த்து அவர் கோபப்பட்டதனால தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தள்ளிவிட்டார். கோபம் கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டு. கடவுளுக்கு கோபம் இருந்ததுனால தான் மனுஷனை படைக்கும் பொழுது அதே சாயல் மனிதனுக்குள்ள வைக்கிறார். அப்ப கோபம் தவறானது அல்ல, ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற முறைதான் சரியானதாக இருக்கிறதா தவறானதாக இருக்கிறதா என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரியே, இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே நம்முடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்தலாம், அதை தான் யாக்கோபு இங்கே கொண்டு வர. தாமதமாக வெளிப்படுத்தணும். அந்த தாமதம் அப்படின்னா எப்படி தாமதிக்கிறது, எப்படி பொறுமையாக வெளிப்படுத்துறது? பாஸ்டர், கோபம்னாவே சடனாக வர்றது தானே, இதை எப்படி தாமதமாக என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும்? முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு கோபம் எதனாலே வருகிறது? சில நேரங்களில் நம்மளுடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளலைன்னா நமக்குள்ள இருந்து என்ன பண்ணும், கோபம் வரும். அல்லேலூயா. வேதவசனம் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லுங்களேன், படிங்களேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்படின்னு சொன்னா சொல்றது. அப்ப ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது என்னுடைய தவறு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அறிக்கையிடுகிற மனப்பாங்குக்குள்ளாக என்ன பண்ண வேண்டும், வர வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் தங்களுடைய பாவத்தை, தங்களுடைய தவறை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை இந்த உலகத்திலே இழந்து போகிறார்கள். அறிக்கை இடுகிறது, ஏற்றுக்கொள்ளுகிறது, நான் தவறு செய்தேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மனநிலைமை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் அதிகம் கோபப்படுவதுண்டு. உலக பிரகாரமான ஜனங்கள் தான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் நீதான் தவறு செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிற ஒரு கோப உணர்வு, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. பரிசுத்த வாழ்க்கையிலே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். என் தவறு என்ன என்பதை முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அட்மிட் பண்ணிக்கணும் என் தவறு. சகோதர சகோதரியே,
நாம் எங்கோ பிறந்து எப்படியோ இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய மகனாக மகளாக இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரித்து அவர் அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இப்ப நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை வழிநடத்தும் பொழுது கடினமான பாதையிலிருந்து இப்பொழுது ஒரு கம்ஃபோர்ட், இளைப்பாறுதலான ஒரு பாதைக்கு கொண்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஒரு அர்ப்பணிப்பை இழந்து போகிறோம். அல்லேலூயா. அர்ப்பணிப்பை இழந்து போகிறோம். ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அர்ப்பணிப்போட கேட்கிறோம். ஆண்டவரே இது எனக்கு கொடுங்க ராஜா, நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை, நாங்கள் உம்முடைய பிள்ளை, நாங்கள் உம்முடைய பிள்ளை. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்பு கிடையாது. இப்பொழுது இளைப்பாறுதலான ஒரு பாதைக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இந்த குணாதிசயம்தான் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள உங்களை என்ன பண்ணுகிறது, விடமாட்டேங்குது. கர்த்தருக்குள்ள அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்படி அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுதுதான் நாம் கடவுளுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை மாற்றுவதற்கு, சில காரியங்களை புதிதாக உருவாக்குவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்ட காரியங்கள், இழக்கப்பட்ட காரியங்கள் திரும்ப பெறுவதற்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தம் ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில நிறைவேறல, ஆசீர்வாதம் ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில தேடி வரல, இன்னும் சந்தோஷம் ஏன் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க கர்த்தருக்கு இன்னும் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கல. அப்ப நான் எப்படி பாஸ்டர் கர்த்தருக்கு நான் முழுமையாக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தவறுகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு வரணும். பெருமையாக சொல்லிக்கலாம், நான் காலையிலேருந்து வேதவசனம் படிக்கிறவன், டெய்லி 2 மணி நேரம் ஜெபிக்கிறவன், வாரத்தில் 3 நாள் உபவாசம் இருக்கிறவன், 15 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டவன், இப்படிலாம் சொல்ற நம்ம வெளியில் இருக்கக்கூடிய காரியங்களை பரிசேயர்கள் மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்கிற நாம உள்ளான மனுஷன் இன்னும் கர்த்தருக்குள்ள அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழல. ஏன் அவனால் அர்ப்பணிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு கோபம், மனைவி மேல கோபம், கணவன் மேல கோபம், குடும்பத்து மேல கோபம். ஏன் கோபம் வெளிப்பாடு? உன்னுடைய தவறை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, உன்னுடைய தவறை உன்னால் புரிந்து கொள்ள முடியல. என் மனைவியை குறை சொல்ல முடியும், என் கணவனை குறை சொல்ல முடியும், என்னுடைய தாய் தகப்பனை குறை சொல்ல முடியும், அவங்க மேல என்னால கோபப்பட முடியும், நீ செஞ்சதுதான் தவறு, நீ பண்ணதான் தப்பு சொல்ல முடியும், அந்த கோப வெளிப்பாடு வெளிப்படுத்த முடியும். ஆனா இதனுடைய தொடக்கம் எங்க? நானும் இதில் தவறு பண்ணியிருக்கிறேன்னா, நான் எந்தெந்த காரியங்களை தவறா செஞ்சிருக்கேன் அப்படின்னு அட்மிட் பண்ணிக்கூடிய ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு நமக்கிட்ட ஏன் வரலன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் கர்த்தரை அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்பட்டா கோபப்படுவதற்கு நீங்க தாமதிக்கிற பிள்ளையா இருப்பீங்க. ஏன் தாமதம்? முதலாவது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. இது என்னுடைய தவறாக இருக்குமோ, நான் பேசின வார்த்தைகள் என்ன தவறாக இருக்குமோ, நான் செய்த காரியங்கள் தவறாக இருக்குமோ, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட அர்ப்பணிச்சு ஆண்டவரை வெளிப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. என் மனைவிட்ட 4 வார்த்தைகள் பேசினேன், அந்த 4 வார்த்தையில் எது தவறு ஆண்டவரே? என் கணவர்கிட்ட பேசினது, நான் செய்த காரியங்கள் எது தவறு எது சரின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் சரண்டர் பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள அட்மிட் பண்ண வைப்பார். இல்லை, இந்த இடத்துல நீ தப்பா பேசிட்ட, இந்த இடத்துல தவறா செஞ்சுட்ட, உடனே அறிக்கை இடுகிற மனப்பாங்கு வர ஆரம்பிக்கும். அறிக்கை இடும் பொழுது கோபப்படுவதிலே தாமதமாகும். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் அது. 2வது காரியம், கோபப்படுவதில் எப்படி தாமதப்படலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நம்மளுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கோபத்தினுடைய முதல் வெளிப்பாடு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ 3வது பாயிண்ட்ல ஜெயிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் என்ன? தீவிரமாய் கேட்பவர்களும் தாமதமாய் பேசுகிறதிலே பொறுமையாய் இருக்கிறவர்களும் கோபப்படுகிறதிலே தாமதமா இருப்பாங்க. இந்த 2 விஷயத்துல சரியில்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? பட்டன்னு பேசிடுவாங்க, பட்டன்னு சில காரியத்தை என்ன பண்ணிடுவாங்க? செய்திருவாங்க. சகோதர சகோதரியே,
பிசாசானவன் இந்த நாக்கு, இந்த பேச்சுங்கிறதுல ரொம்ப கவனம் உள்ளவனா இருப்பான். கவனம் உள்ளவனா ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை உடைக்கிறதுல பெரும்பங்கு உள்ளது நம்முடைய வாய் தான். அல்லேலூயா. வாயை குறித்து, நாக்கை குறித்து பல வசனங்கள் வேதாகமத்தில் உண்டு. உங்க நல்ல பேரை கெடுக்கணும், உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி போடணும், உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கணும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது பிசாசானவன் எதை பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான்? நாக்கை பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான். பேச்சு, வார்த்தையினாலே இந்த உலகம் உருவானதுன்னு சொன்னா, அதே வார்த்தையை வச்சுதான் நம்முடைய அழிக்க பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்? முயற்சி பண்ணுகிறான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுல நிதானம் இல்லாதவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில பல இழப்புகளை சந்திக்கிறாங்க. ஒரு எடுத்து கூட வாசிங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 14:29. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை வழங்க பண்ணுகிறான். அல்லேலூயா. நீடிய சாந்தம் அப்படின்னு சொன்னா பொறுமை, பேச்சுல பொறுமை, செயல்கள்ல பொறுமை. முற்கோபியோ புத்தியினத்தை வழங்க பண்ணினால் தான் ஒரு முட்டாள் என்று வெளிப்படுத்துகிறான். உன் கோபத்தை நீ வெளிப்படுத்தும் பொழுது, நான் ஆம்பளன் நிரூபிக்கிறேன், நான் பெண்ணன் நிரூபிக்கிறேன், நான் அவங்க நிரூபிக்கிறேன், நான் இவங்க நிரூபிக்கிறேன், நான் இந்த ஜாதிக்காரன் நிரூபிக்கிறேன், நான் இந்த ஊர்க்காரன் நிரூபிக்கிறேன் அப்படின்னு உலகம் பெருமையாக பேசுகிறதா அவங்க கோபத்தை குறித்து வேதவசனம் வேற ஒரு பாயிண்ட் சொல்லுது, முட்டாள்னு சொல்லுது. ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க அப்பாவை போல பாருங்க எவ்வளோ முன் கோபம் வருது அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. அதுக்கு வேதாகமம் என்ன சொல்லுது? அவங்க அப்பாவை போல எவ்வளோ முட்டாளாக அந்த குழந்தை வளருது பாரு. அல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களுடைய நன்மதிப்பை கெடுத்து போடுவது அதுதான். நான் சில நாட்கள் தவறு செய்தது உண்டு. எல்லாம் என்னுடைய கோபம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சொல்ற விஷயம் அதுதான். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்னை நான் அதுக்கு அட்மிட் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் கோபத்தால் நான் இழந்தது உண்டு. நிறைய விஷயங்கள் நான் நிதானத்தை இழந்தது உண்டு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, பழைய நாட்கள் ஆகும் பொழுது, தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது, வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதுதான் இந்த விஷயத்தை இப்படி பேசி இருக்கலாமோ, இந்த விஷயத்தை இப்படி அணுகி இருக்கலாமோ, இந்த விஷயத்தை இப்படி பார்த்திருக்கலாமோ. ஒரு கோபத்தை பட்டு, ஒரு ஆவேசப்பட்டு அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம். என் நன்மதிப்பு கெட்டு போச்சு, எனக்கு இருந்த நல்ல பேர் கெட்டு போச்சு. என் மேல தப்பு இல்லை. சில நேரத்தில் நம்ம பண்ற தவறு அதுதான். நம்ம மேல தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கோபப்படுறேன் பாஸ்டர் நானு அப்படிங்கிற, அதுவே மிகப்பெரிய தவறு. நான் சொல்றேன், கோபப்படுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆண்டவர் கோபப்படாதீர்கள்னு சொல்ல. கோபம் உண்டு, அது ஒரு எமோஷன், அது ஒரு உணர்வு. ஆனால் அந்த கோபப்படும் பொழுது நீடிய சாந்தம், கோபத்துல ஒரு சாந்தம் இருக்கணும். முற்கோபி இருக்கக்கூடாது. முற்கோபி அப்படின்னு சொன்னா எதையும் யோசிக்காமல், எதையும் புரிந்து கொள்ளாமல், நிதானம் இல்லாமல் கோபத்தை வெளிப்படுத்துவதே. கோபம் வருதான், ரைட்டு. அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும், அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அந்த கோபத்தில் எதனால வருது, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, இந்த கோபத்தை இப்படி வெளிப்படுத்தினா அதனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த கோபத்தை இப்படி வெளிப்படுத்தினா அதனுடைய பாசிட்டிவ் எப்படி இருக்கும், எல்லாம் சிந்திக்கணும். ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் இதெல்லாம் அவசியம். ஞானம் என்பது கோபம் உள்ளவனுக்கு கிடையாது, நிதானமாக கவனிப்பவனுக்கு தான் ஞானம் உண்டு. என் சகோதர சகோதரியே, கோபம் ஒருபோதும் நம்மை தேவன் பக்கமாக கிட்ட நெருங்க சேராது. ஒரு மனுஷனுக்கு எப்போ கோபம் வரும் அப்படின்னா, தன்னை தானே நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணுவான், அப்பதான் கோபம் வரும். அல்லேலூயா. தன்னை நிரூபிக்க அவன் ரொம்ப முற்படும் பொழுது அது ஒரு தோல்வியில் முடியுதுன்னா அப்பதான் அவனுக்குள்ள கோபம் பிறக்கும். இல்லடா, உன்னை சும்மா விட மாட்டேன், நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்கல பாத்தியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை இன்னும் ஆங்காரமாய், இன்னும் வேகமாய் வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது என்ன பேசுறோன்னு தெரியாது, எப்படிப்பட்ட காரியத்தை செய்யறோன்னு தெரியாது. இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கவனமா இருக்கணும். கோபம் இல்லை, உங்க கணவர் பண்ணுவது 100க்கு 100 உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம்.
உங்க மனைவி செய்கிற காரியங்கள் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள், தாய் தகப்பன் செய்கிற காரியங்கள் கோபத்தை உண்டாக்கலாம். கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தை கரெக்டா கையாளுங்க. அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். சரியாக இருந்தா என் கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும், எங்க வெளிப்படுத்தணும், என்ன முறையில் வெளிப்படுத்தணும், அது அவசியம். என் கணவர் தவறானவருங்க ஐயா, அதனால பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். என் மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, பிடிச்சு திட்டி விட்டுட்டேன், அடிச்சிட்டேன் போட்டு. இது சரியா அப்படின்னு கேட்டா இல்ல. புத்தி இனத்தை இழந்துதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறோம். அப்ப என்னுடைய கோபத்தை சரியான ஹேண்டில் பண்ணணும். என் வார்த்தைகளை நான் ஹேண்டில், அதான் சொல்ற, கோபத்தை ஞானத்தோடு செயல்படணும். ரெண்டாவது பாயிண்ட் அது. மூணாவது, எந்தெந்த காரியங்களிலே நமக்கு கோபம் ஏற்படுகிறது என்று சொல்லி அந்த காரியங்களை பகுத்தாய்வு. அல்லேலூயா. ரொம்ப நுணுக்கமா போயிட்டு இருக்கோம். இது சில பேர்த்துக்கு இது ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்னா புத்தி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் வேதாகம முறைப்படி தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து இதெல்லாம் பிரசங்கமா பாஸ்டர், அப்படி வந்தால் பேசி எசேக்கியேல் அப்படின்னு தானியேல்னு பேசிட்டு தீர்க்க தரிசனங்களை பேசி வாக்குத்தத்தத்தை பேசினாதான் அப்படின்னு இல்லை. போனோன்னா கோவப்பட்டுறோம், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம், குடும்பத்தில் பிரச்சனை. அதனால தான் யாக்கோபு எழுதி வச்சிருக்கார், கோவப்படாதீங்கப்பா, தாமதமாக கோவப்படுங்க அப்படிங்கிறார். மூணாவது காரியம் அதுதான் ஆன்டிசிபேட். அதாவது எந்தெந்த ஏரியாக்கள்ல நம்ம கோவப்படுறோம் ரொம்ப முக்கியம். அப்போ ப்ரிப்பேரா இருக்கணும், தயாரா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த ஏரியாவில் கோவம் வரும். சில பேருக்கு சொல்றது உண்டு, மூக்கில் கை வச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், கோபம் வரும். இந்த வார்த்தை உபயோகப்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், கோபம் வரும் அப்படின்லாம் சொல்றது உண்டு. இதெல்லாம் உலகபூர்வமான மனுஷன் சொல்லிக்கிறது. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 3 விஷயங்கள் அந்த பகுதிகளில் இருந்து கோபத்தை கொண்டு வரும். ஒன்று, காயப்படுத்துகிற ஒரு காரியம். அது எமோஷ்னலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம். எமோஷ்னல்னா மனது அளவில் ஒருத்தரை காயப்படுத்தணும் அப்படிங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். உடல் அளவில், மாம்ச அளவில் அடிக்கிறது, கிள்றது, குண்டாவை தூக்கி அடிக்கிறது, கத்தி எடுத்து கையை கிழிச்சு விடுறது, இந்த மாதிரியான காரியங்கள். அப்போ ஒரு மனிதரை ஹர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். காயப்படுத்தும் பொழுது தான் கோபம் வரும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்கள் கோபம் சரியானது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எப்படி உங்கள் மனைவிட்ட வெளிப்படுத்துறீங்க? மனதளவில் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்கன்னா காயப்படுத்துறீங்க அவங்கள. உங்கள் கோபம் சரியாயிரும், அங்கிருந்து ஒரு கோபம் எழும்பும் பாருங்க, அதை தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. இதனால தான் ஒரு குடும்பத்தில் மாதக்கணக்காக சண்டை போய்கிட்டே இருக்கும். 15 நாள் இந்த ஐயா சண்டை போட்டு ஓய்வார், அப்போ தான் இந்த அம்மா எழும்ப ஆரம்பிக்கும், எலும்புவேன் என்று சொல்லி. அடுத்த 15 நாள் இந்த அம்மா சண்டை போடும். இப்போ 1 மாதம் ஃபுல்லாக சண்டை. என்ன பிரச்சனை, என்ன கவனிக்கணும்? நான் பேசுகிற காரியங்கள், என்னுடைய கை என் மனைவியை காயப்படுத்துகிறதா, ஹர்ட் பண்ணுதா, மனதளவில் காயப்படுத்துதா, இல்லை பிடிச்சி அடிச்சிடறனா, குச்சி எடுத்து அடிச்சிடறனா, பொருள் எடுத்து இட்டுறனா? அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏரியாஸ் ரொம்ப முக்கியம், இந்த பகுதிகள் ரொம்ப முக்கியம். என்னுடைய வார்த்தையோ என்னுடைய கையோ ஒருபோதும் பிசிக்கலா, மாம்சத்திலேயோ, எமோஷனலா, உணர்ச்சிகரமாகவோ அவங்கள நான் என்ன பண்ணிடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. 2வது விஷயம், ஒரு காரியம், கிடைக்க வேண்டிய காரியம் கிடைக்காமல் போகும்போது நமக்கு என்ன வரும், கோபம் வரும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஏரியாக்கள், இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்காமல் போகுது. ஆங்கிலத்தில் அழகாக ஒரு வார்த்தை ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிம்பா. எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்காம போச்சு, எனக்குன்னு தான் அது வர வேண்டியது இல்லாமல் போச்சு. அது கோபமாக வெளிப்பட்டு அது இப்போ ரிவெஞ்சா மாறும். அவனுக்கு போய் கிடைச்சிருச்சு அந்த காரியம். தொழிலில் முன்னேற்றம் இல்லை, நான் நல்லா தான் வேலை செஞ்சேன், தொழிலில் முன்னேற்றம் இல்லை, ஒரு வெளிப்பாடு, ஒரு தோல்வியின் வெளிப்பாடு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், அதில் கோபம் வரும்பொழுது தான் சில பேர்கள் தப்பான காரியங்களில் போய் செய்ய ஆரம்பிக்கும். அந்த கோபம் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய, அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய, தவறான வழி, பாவ வழிக்குள்ளாக போகக்கூடிய விஷயம். சில பேருடைய கோபத்தின் வெளிப்பாடு, ஏன் கடை வியாபாரம் ஆகலைன்னு சொல்லி எழுத்த கடைக்காரனை போய் சூனியை வச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ளே வந்தும் நடக்குதுன்னா உலக பிரகார மனுஷங்களை விட்டுருங்க, ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு வேறு. நான் அவங்கள பேசலாம், நான் தேவ பிள்ளைகள் பேச. சூனியம் வைக்கிறது, கோழியை இது பண்ணுறது, மருந்து வைக்கிறது, என்னென்னமோ பண்ணுறாங்க. கடைசியில் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கிறதே மறந்துட்டோமேப்பா. தோல்வி வரும்பொழுது கவனமாக இருக்கணும்.
இழப்புகள் வரும் பொழுது கவனமா இருக்கணும். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பொழுது குடும்பத்தில் வந்து தவறா வெளிப்படுத்தக்கூடாது. மனைவி கிட்ட தேவையில்லாத சண்டை, கணவன்கிட்ட தேவையில்லாத சண்டை, ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னு சொன்னா அதை இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது, கோபத்தோடு வெளிப்படுத்தும் போது தான் குடும்பங்களில் சண்டை நடக்குது. என் தேவைகள் எனக்கு பூர்த்தி ஆகலைன்னா இன்னொருவர் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு ப்ரெஷரை போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். எல்லா மனுஷனும் அந்த பாதையில் கடந்து தான் போகணும். நானும் அந்த பாதையில் கடந்து வந்தது உண்டு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. கோபம் வரும்போது தாயையோ தகப்பனையோ இல்லை வந்து பிள்ளைகளையோ இல்லை என் மனைவி இடத்துலையோ அந்த கோபத்தை வெளிப்படுத்த நான் செய்த தவறு, எனக்கு உண்டான தோல்வி, எனக்கு உண்டான இழப்பை என் கோபத்தில் நான் அப்படி வெளிப்படுத்துறது உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்லி கொடுக்குறாரு, இல்லை அப்படி வெளிப்படுத்தாத. இந்த ஏரியாக்களில் சில பேர்னு சொல்றதை விட பல பேர், சில பேர் வேணா இருக்கலாம், அது ஏன் பிரச்சனை, நான் விட்டுக்கிறேன், உண்மையால நான் கோவப்படலை அப்படின்னு இருக்கிறது உண்டு. ஆனால் 100% பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்போ ஆகுறாங்கன்னா, தனக்கு உண்டான காரியம் கிடைக்காமல் போகும் பொழுது, என்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படாமல் போகும் பொழுது, எனக்கு கிடைக்க வேண்டிய காரியம் கிடைக்காமல் போகும் பொழுது, என் தொழில் ஆசீர்வதிக்கப்படாமல் போகும் பொழுது, இன்னொருவருக்கு மேன்மையான காரியங்கள் கிடைச்சி எனக்கு கிடைக்காமல் போகும் பொழுது தான் அந்த ஏற்படும். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நம்ம தொடங்கின ஓட்டத்தை விட்டுருவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பஸ்ஸு போகுது, திருச்செங்கோட்டில் ஒரு பஸ்ஸு ஏறுறோம். நம்முடைய ஸ்டாப், நம்ம எங்கே இறங்க வேண்டியது எஸ்பிபி காலனியில் என்ன பண்ணுறோம்? சத்தமாக சொல்லுங்கள். எஸ்பிபி காலனியில் இறங்கணும். அங்கே தான் டிக்கெட் எடுத்து உட்காடுறீங்க. தோக்கவாடி வந்தோன்னே ஒரு 5 பேர் படப்படன்னு இறங்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உட்காந்து கோவப்படுவீங்களா? இவங்க எப்படி இங்கே இறங்கலாம், இவங்க எப்படி இங்கே இறங்கலாம், தோக்கவாடியில் இருக்கு இவங்க இறங்குறாங்க, கோவப்படுறது உண்டா? அடுத்தது கேஎஸ்ஆர் வருது, அங்கே ஒரு படப்படன்னு ஒரு 5 பேர் இறங்க, இவங்க எப்படி இங்கே இறங்கலாம், நான் இன்னும் இறங்கல. இல்லை, என்னுடைய ஸ்டாப் எஸ்பிபி காலனி தானே. புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நமக்குண்டான திட்டத்தை, நமக்குண்டான ஆசீர்வாதத்தை எஸ்பிபி காலனியில் வச்சிருக்கிறாருன்னா, சில பேர் தோக்கவாடியில் இறங்கினா அது அவங்களுக்கு உண்டான திட்டம், சில பேர் கேஎஸ்ஆரில் இறங்குறாங்கன்னா அது அவங்களுக்கு உண்டான திட்டம். அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு ஏன் தோக்கவாடியில் இறங்க விடலை, நான் ஏன் கேஎஸ்ஆரில் இறங்கலன்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது, பொங்கிடக்கூடாது கோபத்தில். ரொம்ப முக்கியமான காரியம் அது. இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த தவறுகளை நம்ம பண்ணுறோம், குடும்பத்தில் அது இழந்து போகிறோம். நல்லா கவனிங்க, எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த இடத்துல இப்படி உங்களுடைய கண்ட்ரோலை இழந்து போகிறீங்க, கவனிக்க வேண்டிய விஷயம். 4வது ஒரு காரியம், எந்த தொடக்கத்தில் நீங்கள் கோபப்படுறீங்களோ அந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. கமிட் த சிச்சுவேஷன். சில பேருடைய சூழ்நிலை அவர்களுக்கு கோபத்தை உருவாக்கும். ஒரு எடுத்து கூட வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 4:26. அடுத்த வார்த்தை. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பிசாசானவன் சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை உருவாக்குவான், கோபம் கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள். நீங்கள் நல்ல காலைல எந்திரிச்சு நல்ல சமாதானத்தோடு நல்ல சந்தோஷத்தோடு பாட்டு பாடி ஆராதிச்சு போவீங்க. போகும்போதே காதில் சண்டை போடுற மாதிரி 2 வார்த்தைகள் உங்கள் கோபத்தை தூண்டி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். தண்ணி பைப்புக்கு போனால் நம்ம போய் அமைதியாக நம்ம இதில் நிற்போம், பக்கத்தில் இருக்கிற அம்மா நம்மளை ஜாட பேசுவாங்க. வீட்டில் கணவர் ஒரு மாதிரி பேசுவார், மனைவி ஒரு மாதிரி, சொந்தக்காரங்க நல்லா அப்பா ஃபங்க்ஷன் நல்லா பிரம்மாண்டமாக நல்லா அப்படியே நடத்தலான்னா 4 பேர் வந்து நடுவீட்டில் சேரை போட்டு உட்காந்து அந்த ஃபங்க்ஷனை ஒன்றும் இல்லாமல் அது எல்லாம் சந்தோஷமாக நடக்கும், நீங்கள் போய் மூளையில் கோவப்பட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தூண்டி விட்டுருவாங்க. இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அண்டர்ஸ்டாண்டிங். திரும்ப அதே வார்த்தை தான். சூழ்நிலைகளை சரியாக என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய மதிப்புமிக்க காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போகிறோம். கோபத்தினால சில நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறோம், இழந்து போகிறோம். நல்லா கவனிங்க. கோபம் என்பது கர்த்தர் நமக்கு வேல்யூபிள் திங்காக கொடுத்துருக்கிறார். வேல்யூபிள் அப்படின்னு சொன்னால் கோபப்படணும். எப்படி படணும்னா,
பாவத்தை குறிச்சுதான கோபம் வரணும். அல்லேலூயா. பாவத்தை குறிச்சுதான கோபம். எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற தவறை குறித்து எனக்கு கோபம் வந்திருக்கு? ஐயோ கெட்ட வார்த்தை பேசிட்டேன், தப்பா ஒரு வார்த்தை பேசிட்டேன், கெட்ட வார்த்தை, கோவப்பட்டிருக்குமா? இந்த பொருளை தூக்கி எரிஞ்சிட்டேன், கோவப்பட்ட அவங்ககிட்ட நான் அப்படி தூக்கி எரிஞ்சிருக்க கூடாது, இந்த பாவத்தை நான் செஞ்சிருக்க கூடாது, கோபம் வருதா நமக்குள்ள? ஆனா இன்னொரு இடத்துல கோபம் வரும். எங்க வரும் தெரியுமா? உங்களுடைய தவறை வேத வசனத்தை வைத்து சுட்டி காட்டும் பொழுது ஒரு கோபம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? வேத வசனம் அவர்களை நோக்கி வரும் பொழுது உள்ளிருந்து ஒரு கோபம் எழும்பும் பாருங்க. பாஸ்டர் என்னதான் பேசுறார், பாஸ்டர் போன வாரம் நடந்த விஷயத்தை வச்சு என்னதான் திட்டுறாரு, அன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு என்னதான் பேசுறார், என்னதாங்க பேசுறாரு, அவர் பேசட்டும். இந்த மாதிரியான வார்த்தைகள் பல இடங்கள் நம்ம கடந்து போனது உண்டு. சகோதர சகோதரியே, இது எல்லாம் என்ன செய்து அப்படின்னு சொன்னா, தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே செல்ல விடாமல், அந்த சூழ்நிலையிலே உங்களுக்குள்ள வேத வசனம் செல்ல விடாமல் பிசாசானவன் உங்களுடைய கோபத்தை தூண்டி விடுகிறான். கவனிங்க, வேத வசனம் உங்களை தேடி வரும் பொழுது வசனத்தை மறைச்சு ஆண்டவரை மறைச்சு பாஸ்டர் வெளிப்படுத்துறான் அப்படின்னா, தயவு செய்து நீங்க கவனிக்கணும், பிசாசானவன் வேகமா உங்க குடும்பத்தில் செயல்படுறான்னு அர்த்தம். நான் யாரையும் திட்டணுங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்து நிற்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாங்கள் உங்களை திட்டுறேன், என் வாழ்க்கையில் போன வாரம் நடந்தது தான் பாஸ்டர் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கும், பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர் வாழ்க்கையில் அது நடந்ததாக இருக்கும். அப்படி ஒரு டவுட் இருந்தால் என்கிட்ட வாங்க, நான் விளக்குறேன். பாஸ்டர் என்ன தானே பேசுனீங்க அப்படி? இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு நான் அவரை குறிச்சுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன குறிச்சு இருக்கு, என் குடும்பத்தை குறிச்சு இருக்கு, என் பிள்ளைகளை குறிச்சிருக்கு. எல்லோரும் இதற்கு உட்பட்டவர்கள் தான். உங்களை தாக்கி பேசணும், உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ் போட்டு வந்து காலங்காத்தால நாங்கள் வந்து நிற்கலை. 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து வேத வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணி நான் அந்த இடத்துல வந்து நிற்கலை. இது பிசாசானவன் உங்களை மிஸ்கைட் பண்ணுறான், உங்களோட சூழ்நிலையை மாற்றி விடுறான். ஏன்னா இங்கே பேசப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால், 18ஆம் வசனம், நாம் முதற் பலனானவர்களுக்கு நம்மை சத்திய வசனத்தாலே ஜெனிப்பித்தான். தேவ வார்த்தை தான் நம்மளை ஜெனிப்பிக்குது, தேவ வார்த்தை தான் நம்மளை வழி நடத்துது, தேவ வசனம் தான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்குது. அந்த வசனம் உங்க இருதயத்திற்குள்ளே போக விடாதபடி பிசாசானவன் என்ன செய்யறான்? பாஸ்டருக்கு பகையாளியா அவங்கள மாற்றி விட்டுறான். இப்போ நான் உங்களுக்கு பகையாளியா மாறிட்டேன்னா, நான் பேசுகிற வசனம் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் பொங்கும், பொங்கி பொங்கி என்ன இன்னமே சர்ச்சுக்கு வரக்கூடாது, வராதிங்க, இன்னமே இந்த சர்ச்சுக்கு போகிறேன், இன்னொரு சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு போவேன். சரி, அந்த சர்ச்சுக்கு போனால் என்ன ஆகும்? அவங்க நல்லா ஆறுதலாக பேசுகிறாங்க பாஸ்டர், சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும்னு நினச்ச வார்த்தையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே. அல்லேலூயா. வேத வசனத்தை வச்சு உங்களுக்குள்ள கோபம் வருது அப்படின்னா கவனிங்க, அந்த இடத்துல உங்கள் பாவத்தை குறித்து உங்களுக்கு கோபம் வரலாம், ஆனால் வேத வசனத்தை வச்சு நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? கோபம் வரக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆயுதம். வேத வசனம் தான் நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆயுதம். பிசாசானவன் செய்கிற காரியம் அதுதான். 3 விஷயம். உங்க சிச்சுவேஷன் மோசமான ஒரு சூழ்நிலை வருது, கோபப்படுகிற சூழ்நிலை வருதுன்னா இந்த 3 வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது நில். என்னதுங்க? நில். நில் அப்படின்னு சொன்னா, கோபம் வந்துருச்சு பாஸ்டர், கிட்ட வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, நில் அப்படின்னு சொல்லிடணும். நில் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் செய்யக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், நில் சொல்லுங்க, நில். இப்போ என்ன ஆயிடுச்சு? கோபம் இப்படி வந்தோம், நில் அப்படின்றோம். எதுவும் பேசக்கூடாது, கை எதுவும் செய்யக்கூடாது, எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது, கணவன்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ யாருக்கிட்டையும். இப்போ கொஞ்ச நாளாக இந்த ப்ராக்டிஸை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நில் அப்படின்ட்டு வேற பக்கம் எங்கேயாவது போயிடுறது. ஏதாவது ஒரு விஷயம், பாஸ்டர் அப்படியே அப்படியே சாந்தமாக இருப்பாங்க, பாஸ்டர்மா அப்படியே சாந்தமாக இருப்பாங்க, வீட்டில் அப்படியே சாந்தம். எந்த குடும்பத்திலும் அப்படி கிடையாது. எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு விஷயம் கோபம் வரும். அல்லேலூயா. இந்த குழம்பு வைக்க சொன்னால் அந்த குழம்பு வச்சாலே நமக்கு கோபம் வரதான் செய்யுது. நான் எதிர்பார்த்தது இது இல்லை, நீ இதை வச்சிருக்க அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணிடுறது, சில நேரங்களில் இந்த வசனங்கள் வந்ததுக்கப்புறம் நில் அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படி நின்றது.
நின்றுட்டு, இல்லைன்னா வேற பக்கம் வெளியே போயிடுறது, வேற எங்கேயாவது நான் என்ன பண்ணிடுறது போயிடுது. இப்போ நில் அப்படின்னா இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிய ஆரம்பிக்குது, ஓ இந்த காரியத்தை இதனால தான் செஞ்சுருக்கிறாங்க போல, ஓ இந்த விஷயம் இதனால. அப்போ திங்க் பண்ண ஒரு நேரம் கிடைக்குது. ஹல்லேலூயா. யோசிக்க ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது கோபம் இங்கேயே வந்து நின்றுட்டு மறுபடியும் உள்ள புஷ்ஷுன்னு போயிடுது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது லுக், பார்க்கறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பார்க்கறது. கோபம் வந்தோன்னே முதலாவது நின்றீங்க, ரெண்டாவது பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விஷயம் கடவுளுடைய பார்வையில் பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் கோபப்படுற ஆளுடைய பார்வையில் பார்க்கணும். ஏன் என் மனைவி அந்த இடத்துல அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க, ஏன் என் கணவர் திடீர்னு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அந்த சுச்சுவேஷனில் உபயோகப்படுத்தினார், ஏன் நான் இந்த சூழ்நிலைக்கு போகிறேன்னா கடவுள் என்னை குறித்து என்ன பார்வை வைத்திருக்கிறார். சுற்றி பார்க்க ஆரம்பிங்க, சுற்றி பார்க்க ஆரம்பிங்க. ஒரு கல்யாணத்தில் போகிறோம், நல்லா கவனிங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்ட உடனே ஒரு ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மனைவியோ கணவர் அந்த ஸ்வீட்டை தூக்கிடுவாங்க. சருன்னு கோவம் வந்துடும். எதுக்கு ஸ்வீட் எடுத்த, எதுக்கு எடுத்த, அதுக்கு எடுத்த, இதுக்கு எடுத்த. கோவம் வந்து சண்டை வந்து சாப்பிடாமல் போனது உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே சமயத்தில் கோவம் வந்துருச்சா, லுக், சுற்றி பாருங்க, சூழ்நிலையை பாருங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த ஸ்வீட்டு நல்ல முறையில் செஞ்சது இல்லை, இது அங்கேருந்து எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்காங்க, இது சரியில்லை, வயிறுக்கு ஒத்துக்காது, வயிற்றுக்கு உகந்துக்காது. அந்த இடத்துல நான் அப்படி சொன்னேன்னா எல்லாரும் தப்பாக நினச்சிருவாங்க, அதனால தான் நான் எடுத்துட்டேன். அப்போ புரிந்து கொள்ளுகிற விதம் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள லுக் அப்படின்னு சொன்னால் சுச்சுவேஷனை பார்க்கணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்கிறது, என் சுச்சுவேஷனால என் மனைவியை திட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. அப்படிலாம் திட்டக்கூடாது. உங்கள் மனைவியை குறித்து ஒருத்தர் தப்பான ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா உடனே அப்படின்னு இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, திட்டிடக்கூடாது. சில பேர் அப்படி தான் பண்ணுறது. இல்லை, சொன்ன உடனே நில் பண்ணிடுறோம் வாயிலிருந்து. அடுத்த சுச்சுவேஷன், யார் இருக்கா, இவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க. இதே விஷயத்தை வீட்டில் போய் தனியாக டீல் பண்ணோம்னா பிரச்சனை பெருசாக வராது. அவங்க ஏற்றுக்கும், ஆமாங்க சரிங்க நான் பண்ணதான் தப்பு, நான் அங்கேயே அந்த விஷயத்தை டீல் பண்ண உடனே அந்த அம்மா பொங்கிடுவாங்க, இல்லை அந்த ஐயா பொங்கிடுவாங்க. பார்க்கணும் சுச்சுவேஷன் என்ன, யார் நம்மளை சுற்றி இருக்கிறா. இவங்க முன்னாடி நம்ம பேசினா நம்முடைய கணவரோ மனைவிக்கோ கோபம் வருமா வராதா. அப்போ கோபம் வரும்னா இங்கே பேசக்கூடாது, சண்டை வரும்னா இங்கே பேசக்கூடாது. முதலாளி இருக்கிறாரா, எல்லா சுச்சுவேஷனும் என்ன பண்ணும் ஆராயுங்க. மூணாவது விஷயம் லிசன், கவனிக்கிறது. அல்லேலூயா. கோபத்தை உள்ள வச்சு முதலாவது டக்குன்னு பொங்கி வரதை அடைக்கிறீங்க, நில். ரெண்டாவது அப்படியே அடக்கிட்டு பார்க்குறீங்க என்ன சுச்சுவேஷன். மூன்றாவது கோபத்தோட நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சொல்லு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடும். அல்லேலூயா. நீங்கள் யார் மேலே கோபப்பட்டீங்களோ அவங்கள பேச விடுங்க. உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துங்க. எப்போ வெளிப்படுத்தணும், முதல்ல அவங்கள பேச விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ இனிமே கோபப்படுறவங்கள 3 காரியம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன, நில். மூணாவது பார். மூன்றாவது கவனி. இது 3 எங்க இருக்குது, இந்த 3 விஷயம் எங்க இருக்குது சொல்றீங்க யாரும் நல்லா சத்தமா சொல்லுங்க. சிக்னல்ல இருக்கு. எங்க இருக்கு, இந்த 3 விஷயத்தையும் சிக்னல்ல ஃபாலோ பண்ணோம்னா தான் என்ன நடக்காது. அதே போல இந்த 3 விஷயத்தை குடும்பத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் என்ன நடக்காது, விபத்து வராது, ஆக்சிடென்ட் வராது. 3 விஷயத்தை ரொம்ப கவனம் வச்சுங்க. அடுத்தது 5வது ஒரு காரியம், நான் வேகமாக முடிக்கிறேன். ஒரு மனுஷன் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், தாமதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். அப்போ என்ன பண்ணும், கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை எப்பொழுதும் கொஞ்சம் என்ன பண்ணும் மனசில், அதாவது தவறு பண்ணிட்டேனே புலம்பிகிட்டே இருங்க நான் சொல்லலை, இந்த விஷயத்தில் இந்த தவறு பண்ணியிருக்கேன். அப்போ அடுத்த தடவை நான் ஒரு காரியத்தை டீல் பண்ணும் பொழுது போன தடவை நான் என்ன தப்பு பண்ணணும் அது எனக்கு என்ன இருக்கணும், ஞாபகம் இருக்கணும். அல்லேலூயா. அதனால மற்றவங்க செய்த காரியத்தை இருதயத்தில் வச்சு அப்படியே புழுங்கி அவங்கள அப்படியே பார்க்கும்போதெல்லாம் பல்ல கடிச்சு அப்படி சொல்லலை. நான் போன தடவை நான் என்ன தவறு செஞ்சேன் அது எப்பயுமே எனக்குள்ள என்ன பண்ணும் இருக்கும். ஒரு நெகட்டிவான காரியம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா.
ஒரு மிஸ்டேக் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, அதை கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா எதுக்குன்னா நம்ம பாடம் கற்றுக்கொள்ளதான். நான் பண்ண தவிர ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தானே இருந்தார், அவர் அதை தடுத்துருக்கலாம் இல்லை, ஏன் அதை பார்த்துக்கிட்டு இருந்தார்? நீங்களும் நானும் பாடம் கற்றுக்கணும். இந்த காரியத்தை ஆண்டவர் இதை செய்யாதப்பான்னு சொன்னார். இல்லை நான் அப்படித்தான் போய் செய்வேங்கிறோம். ஏற்கனவே சொன்ன போய் ஆக்சிடென்ட் ஆகி விபத்தாகி குட்டிக்காரன் நடிச்சு முடியாமல் உட்காந்துட்ருக்கும். அடுத்த தடவை ஒரு காரியத்தை செய்யும்பொழுது நமக்கு ஞாபகம் இருக்கணும், ஐயோ போன விஷயத்துலேயே ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார், தேவையில்லாமல் அந்த காரியத்தை போய் செஞ்சோம், விழுந்தோம், காயமாய் புண்ணாய் வந்து உட்காந்துருக்குறோம். அந்த பாடம் இப்போ வேலை சொன்ன இல்லை ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கோபம் தாமதம் ஆகணும்னா கடந்த காலத்திலே செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளணும். திடீர்னு இப்போ கோபம் வருதுன்னா, போன தடவை அந்த வார்த்தை சொல்லி திட்டுனேன், எங்கள் அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. போன தடவை அந்த வார்த்தை சொல்லி திட்டுனா எங்கள் அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. என் மனைவிக்கு போன தடவை ஒரு வார்த்தை சொல்லி திட்டுனேன், பொங்கி எழுந்துட்டாங்க பாஸ்டர். அப்போ என்ன பண்ணணும், கற்றுக்கணும், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், புது வார்த்தையை தேடணும். அப்படியா? இல்லை, கடந்த காலத்திலே தவறுகளை நினச்சிக்கணும், அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளணும். 5வது விஷயம் அது. 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுதும் கோபத்திலே மனிதர்களை அட்டாக் பண்ணக்கூடாது, தாக்கக்கூடாது. அந்த கோபத்திற்குண்டான காரியத்தில் தான் கண்ணா இருக்கணும். அல்லேலூயா. நான் இந்த கொஞ்சம் பாயிண்ட், இது கொஞ்சம் ஆழமாக இருக்கும், கவனிங்க. எப்பயுமே நம்ம ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த எதிரால ஆளை அட்டாக் பண்ணுறதுல, ஆளை திட்டுறதுல குறியாக இருக்கிறோமோ தவிர அந்த காரியத்தை நம்ம கவனமாக என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. அல்லேலூயா. கணவன் மனைவி ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உன்னால தான் இது ஆச்சு, நீ பேசுனதுனால தான் இப்படி போச்சு, நீ வந்ததுனால தான் அந்த காரியம் இப்படி நடந்துச்சு. இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா 2 பேத்துக்குள்ளேயும் கோபம் தான் அதிகரிக்கும். அப்போ அதுக்கு என்ன பாஸ்டர் பண்ணுறது? ஒரே விஷயம், 2 பேரும் உட்காருங்க, ப்ராப்ளத்தை பாருங்க, இந்த பிரச்சனை நடந்தது யாரால, தீர்வு பண்ணுங்க. இந்த பிரச்சனை எதனால நடந்தது, இந்த பிரச்சனை எப்படி நடந்தது, இது ரொம்ப முக்கியம். பிரச்சனையை என்ன பண்ணும், எப்படின்னு சந்திக்கிறது வழியை என்ன பண்ணும் நம்ம பார்க்கணும். சில நேரத்தில் நாம் செய்கிற தவறு என்னன்னா, பிரச்சனையின் மீது கோபப்படாமல் எதிரான ஆட்கள் மீது கோபப்படுறோம். கணவன் மனைவியா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னா அதுல சில குழப்பங்கள் ஏற்படுது, சில இழப்புகள் ஏற்படுதுன்னா தயவு செய்து 2 பேத்துக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. 2 பேரும் பிரச்சனையை நோக்கி பாருங்க, எதனால எங்க தவறு பண்ணும். ஆமாங்க, நான் தான் இந்த இடத்துல தப்பாக பண்ணிட்டேன், இதை அடுத்த தடவை திருத்திக்கிறேன். இல்லை, நீங்கள் இந்த இடத்துல தப்பாக பண்ணிட்டீங்க, இந்த விஷயத்தை அடுத்த தடவை அந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு ப்ராப்பராக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். குடும்பம் ஒன்று சேர்ந்து செய்ய ஆரம்பிப்போம். நீ பண்ணதான் தப்பு, இல்லை நீ பண்ணதான், இனிமேல் உங்ககிட்ட நான் இந்த வேலை செய்யவே மாட்டேன், நான் உங்ககிட்ட இந்த வேலை, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துக்க. 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. கணவன் மனைவியை கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்கிறார்? 2 பேரும் சேர்ந்து ஒரே சரீரம், ஒரு கையில் எல்லா வேலையும் செய்ய முடியாது. 2 கை சேர்ந்தால் தான் வேலை செய்ய முடியும், 2 கால் சேர்ந்தால் தான் நடக்க முடியும், 2 கண்ணு சேர்ந்தால் தான் ஒரு பொருளை முழுமையாக பார்க்க முடியும். ஒரே சரீரம். ஏன் ஆண்டவர் தான் சொல்றார்? அப்ப குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகுது அப்படின்னு சொன்னா தயவு செய்து பிரச்சனையை பாருங்க, அதை அட்டாக் பண்ண பாருங்க, அதை எப்படி சரி செய்யலாம், அதை எப்படி மாற்றலாம், அதை பாருங்க. எடுத்தோன்னா அந்த அம்மா கிட்ட சண்டை, எடுத்தோன்னா அந்த ஐயா கிட்ட சண்டை, குடும்பத்தில் எடுத்தோன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க கிட்ட சண்டை. இல்லை, பிரச்சனை என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி தீர்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே இன்னொரு மனுஷனுடைய உணர்வுகளை என்னைக்கும் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ற விஷயம் நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ற விஷயம்லாம், ஆண்டவரே என் உணர்வை புரிஞ்சுக்க, ஆண்டவரே என் இருதயத்தை புரிஞ்சுக்க. ஆண்டவர் உங்க இருதயத்தை புரிஞ்சுக்கிறார். ஆனா நீங்க உங்க மனைவி இருதயத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல. நீங்க உங்க கணவர் இருதயத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல. நீங்க உங்க தாய் தகப்பனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல. ஏன்? ஆண்டவர் மட்டும் உங்க இருதயத்தை புரிஞ்சுக்கணும், ஆனா நீங்க உங்க மனைவி இருதயத்தை புரிஞ்சுக்க கூடாது, உங்க கணவர் இருதயத்தை புரிஞ்சுக்க கூடாது, உங்க தாய் தகப்பனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க கூடாது. கோபத்தினுடைய வெளிப்பாடு அதுதான். இன்னொருவருடைய ஃபீலிங்ஸ், இன்னொருவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற கணவனும் மனைவியும் எப்பொழுதும் குடும்பத்தில் சந்தோஷமா இருப்பாங்க. உணர்வு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய ஒரு சில பேருக்கு சிறு வயதிலிருந்தே தாய் தகப்பனை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க.
ஒரு சில பேர் சின்ன விஷயத்துக்கே கண்ணீர் விட்டுருவாங்க. ஒரு சில பேருக்கு பாறாங்களை தூக்கி போட்டாலும் கண்ணீர் வராது. இதெல்லாம் அவங்களுடைய உணர்வுகள். ஒரு சில பேர் என்ன பேசினாலும் கோவமே வராது. ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னீங்கனாலும் என்னாகும், குற்றால அருவியில் தண்ணி வர மாதிரி கட 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 கடன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 10வது படிக்கிற பொண்ணு, அப்போ எக்ஸாம் நடக்குது, 10வது படிக்கிற பொண்ணு. அப்போ நல்ல டாப்பரான பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, ஒரு பலூன் வைத்திருக்கு. அந்த பலூனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது 10வது படிக்கிற பொண்ணு. அப்போ அங்கே வந்த ஒரு வாத்தியார் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், எதுக்கு இந்த மாதிரி பலூனை வச்சு விளையாடுற அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு அந்த பலூனை வேகமாக பிடிங்கி உடச்சி போட்டார். இவர் தான், இது இயற்கையாக நேச்சுரலாக எல்லார் இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எல்லாரும் நம்மளும் வீட்டில் அப்படி தான் பண்ணுறோம். நான் என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பண்ணுவோம், பொருட்களை தூக்கி போட்டு உடைச்சிறது உண்டு, தூக்கி எறிகிறது உண்டு, பண்ணுறது தான். 12 மணிக்கு இந்த சுச்சுவேஷன் நடக்குது. 12:15 அந்த பொண்ணு வேக வேகமாக ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகணுன்னு தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கு. இவ்வளோதான் நடந்த விஷயம். அந்த வாத்தியார் மேலே தவறான்னு கேட்டால் இல்லை, அவர் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன சம்பவம்னா, அந்த பொண்ணுடைய உணர்வு வேற மாதிரி. அப்போ அவர் வாத்தியார் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு, இல்லைம்மா அப்படி விளையாடக்கூடாது, பலூனு கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு, நான் பேக்கில் கொண்டு போய் வச்சிரு, அப்புறம் விளையாடு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு அந்த தப்பை என்ன பண்ணியிருக்காது. எல்லாருக்கும் முன்னாடியே நேச்சுரலாக பண்ணுற மாதிரி, இயற்கையாக பண்ணுற மாதிரி அவர் அதை பண்ணதுனால அது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு. அப்படி வாழ்க்கையில் இப்படி தான் சில பேருடைய உணர்வுகளோடு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ புரிஞ்சுக்க, உங்களுக்கு நான் எப்படி பேசுகிறேன். ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவங்க குடும்பத்தை தாக்கி பேசுறது, அவங்களுடைய குறைபாடுகளை தாக்கி பேசுறது, அவங்களுடைய இயலாமையை குறித்து 4 பேத்துக்கு முன்னாடி பேசுறது ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன்மார்கள் தன் மனைவியை குறித்து பேசும் பொழுது, மனைவி தன் கணவனை குறித்து அவருடைய இயலாமையை, அதுதான் உங்களுடைய உணர்வு, அதை 4 பேருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, சத்தமாக சொல்லுங்க, பேசக்கூடாது. அது எப்படி சொன்னாலும் சரி, அது கடந்து போகணும். அப்புறம் நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நான் காமெடிக்கு சொன்னேன், ஜோக்குக்கு சொன்னேன், இல்லை அவங்கள திருப்திப்படுத்துக்க நான் சொன்னேன், இல்லை. உங்கள் பிரச்சனையை சந்திக்கிற வழியை பாருங்கள், மற்றவருடைய உணர்வுகளோடு என்ன பண்ணாதீங்க, விளையாடாதீங்க. 7வது விஷயம், கோபம் கர்த்தர் கொடுத்த எமோஷன், ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த ஒரு உணர்வு, அதை நல்ல முறையில் பயன்படுத்தலாம். அல்லேலூயா. முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. ஒரு சில பாயிண்ட் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், கோபம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயற்கையாக வெளிப்படுகிற ஒரு காரியம். அப்ப ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறானா கண்டிப்பா அவனுக்குள்ள இருந்து என்ன வெளிப்படணும், கோபம் வெளிப்படணும். கோபம் வெளிப்படலைன்னா அவன் உயிரோடு இல்லைங்கிறது அர்த்தம். முதல் பாயிண்ட். 2வது காரியம், ஒரு மனுஷனுக்குள்ள ஏற்படுகிற கோபம்தான் அவனை எது உண்மை எது பாதுகாப்பு என்பதை கண்டறிய வைக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஒரு மனுஷன் மீது அதாவது உலகத்துல எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டா போதும், எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாமே, எங்கள் வீட்டுக்காரர் தான், ஏமா சர்ச்சுக்கு வரல, எங்கள் வீட்டுக்காரருக்கு கறி சமைச்சு போடணுங்க, ஏமா சர்ச்சுக்கு வரல, எங்கள் வீட்டுக்காரருடைய சொந்தம், என் வீட்டுக்காரர் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப நல்லது தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக ஆண்டவருக்கு 2வது இடம் கொடுத்துட்டு வீட்டுக்காரர்னு ஓடும் பொழுது திடீர்னு வீட்டுக்காரர் சுயரூபத்தை காமிச்சிருவார், எங்கேயாவது பிடிச்சி திட்டிடுவார், ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிடுவார். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணும், கோபம் பொங்கி வழியும். அப்படியே கோபம் வந்து இப்போ நேராக யாருக்கிட்ட வருவாங்க, ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் தான் உண்மை உள்ளவர், ஆண்டவரே நீர் தான் எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பாதுகாப்பான நாம் சொல்லுகிற காரியங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் என்னவென்று சொன்னால் தேவ சமூகம். அல்லேலூயா. கணவன் ஆகட்டும் மனைவி, அதுக்காக நல்லா கவனிங்க. ஒரு குடும்பம், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆரம்ப நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, தன்னுடைய பழைய வாழ்க்கையை அந்த ஐயாட்ட சொல்லிடுறாங்க. நான் இப்படிலாம் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆணை நேசித்தேன், இப்படி இருந்தேன், அவங்கள விட்டுட்டு நான் இப்போ அப்படின்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அவரும் சிரிச்சுக்கலாம், இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம், அதெல்லாம் என்ன அப்படின்னு அப்படியே அந்த சந்தோஷ நாட்கள் கடந்து போகுது.
ஒரு 3 வருடம் 4 வருடம் ஆன பிறகு அந்த விஷயம் இவருக்குள்ளே ஓடும். அப்போ அந்த அம்மாவை அந்த அம்மாவை ஃபோன் பேசலாம், அவங்க பேசுறியா அதுவா, எதுக்கு வெயிட்டிங்கில் போகுது, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் அப்படி இருக்கிற, உன் பழைய காரியம் சண்டையில் பேசும்போது தான் நீ அப்படி இருந்தவ தானே, நீ அப்படி இருந்தவன் தானே. அப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் அந்த பெண்ணுக்கிட்ட, ஏமா நீ இல்லைங்க நான் பண்ண தப்பை என் கணவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஒப்புரவாகுதலோடு இருக்கலான்னு தான் நான் சொன்னேன், அது இப்படி வரும்னு எனக்கு தெரியலை. இல்லை, ஒரு சேஃபர் இதே ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆமாம் ஆண்டவரே நான் திருமணத்துக்கு முன்னாடி இந்த தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் அந்த தவறு செய்ய மாட்டேன், இனி என் கணவருக்கு நான் உண்மை உள்ளவளாக இருப்பேன், என் மனைவிக்கு நான் உண்மை உள்ளவளாக இருப்பேன். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், கணவர்கிட்ட பகிர்ந்துக்கணும் எல்லா விஷயத்தையும். ஆனால் கடந்த கால வாழ்க்கையை ஒரு கணவரிடத்திலேயோ ஒரு மனைவி இடத்துலையோ மற்றவர்களிடத்திலையோ பகிர்ந்து கொள்ளும் பொழுது தயவு செய்து கவனமாக இருங்க. பக்கத்து வீட்டுக்காரமாட்ட உட்காந்து நியாயம் பேசும்போது, பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட குடிச்சிட்டு நியாயம் பேசும்பொழுது, உங்கள் மனைவியை பற்றியோ உங்களுடைய கணவனை பற்றியோ உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை குறிச்சோ பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த அம்மா பின்பக்கம் வழியாக வந்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட போட்டு விட்டு போயிடும். அந்த ஐயா பின்பக்கம் வழியாக உங்கள் மனைவி கிட்ட போட்டு, நீங்கள் பல குடும்பங்கள் பிரச்சனை, அதுதான் தேவையில்லை. அது நீ சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப, அதோட விட்டு திரும்ப அந்த தப்பு செய்யாத. இப்போ வாழ போகிற வாழ்க்கையில் உண்மையாயிரு, இப்போ உன் கணவனுக்கு உண்மையாயிரு, இப்போ உன் மனைவிக்கு நீ என்ன பண்ணு, உண்மையாயிரு. அடுத்தது, உங்களுடைய கோபம்தான் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியை உங்களுக்குள்ள என்ன பண்ணும், உருவாகும். அல்லேலூயா. சில பேர் சொல்கிறது உண்டு, எங்கள் மாமா அந்த காரில், எங்கள் சித்தப்பா அந்த காரில் ஏற்றுல, கார் வாங்குற வரைக்கும் வேகமாக ஓட போகிறேன். இந்த கோபத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, கார் வாங்குறதில்ல, நம்ம கோபத்தை அப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். அல்லேலூயா. உங்களை யாராவது பேசிட்டாங்க, கோபப்படுத்துகிற மாதிரி பேசிட்டானா அவங்ககிட்ட நின்று சண்டை போடாதீங்க. உனக்கு வீடு இல்லைடா போடா அப்படின்ட்டானா, எனக்கு வீடு இல்லைன்னு பேசிட்டாங்க, எனக்கு வீடு இல்லைன்னு பேசிட்டாங்க, வீடு மைண்டில் வைங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. அப்போ உங்கள் கோபத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணும், வீடு இல்லைன்னு பேசிட்டாங்களா, வீட்டை வாங்கிட்டு போய் நிற்கிறேன். அல்லேலூயா. அந்த மனுஷன் மேலே கோபப்படக்கூடாது, அவங்க மேலே சண்டை போடக்கூடாது, அவங்ககிட்ட எதிர்த்து நிற்கக்கூடாது. அவன் மேலே கோபம் இல்லை, வீடு இல்லைங்கிறதான அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னுடைய கோபம் எல்லாம் என்னுடைய எனர்ஜியாக மாறுது, ஆற்றலாக மாறுது. வேக வேகமாக உழைக்கிறேன், வேக வேகமாக சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை சேமிப்பு பண்ணுறேன், ஒரு நிலம் வாங்குறேன், வீடு வாங்குறேன். கடைசியில் என்னுடைய கோபம் இப்பொழுது எனக்கு ஒரு அசட்டாக வந்து நிற்கிது. என் கோபம் எப்பொழுதும் எனக்கு வந்து ஆற்றலாக வந்து நிற்கணும். என் கோபம் எப்பொழுதும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக வந்து நிற்கணும், இழப்பாக வந்து என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்பொழுதும் கோபம் அதிகம் படுறவங்க இல்லை, நம்ம எல்லாருமே தேவ பிரசன்னத்தில் வாழ பழகி கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. 20ஆம் வசனத்தில், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன பண்ணாது, நடப்பிக்காது. நான் படுற கோபத்தால் நான் ரைச்சஸ் மேனா மாறிடுவேனா, நீதிமானா மாறிடுவேனா, இல்லை. ரொம்ப முக்கியம் அதுதான். நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த வசனத்தை கூட எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயினது. அப்பொழுது உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, ஏன் உனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு என்ன பண்றாரு கேட்கிறார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கோபம் காயினுக்கு வந்தது இயற்கை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கோபத்தை அவர் எப்படி மாற்றிருக்கணும், நெக்ஸ்ட் டைம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உள்ள பலியை நான் கொண்டு வந்து பலியிடுவன் மாற்றிருக்கணும். இப்போ கோபம் எப்படி கன்வெர்ட் ஆகுது, கொலையாக கன்வெர்ட் ஆகுது, மாறுது. காயினுக்குள்ள இருந்த கோபம் ஆபேலை கொலை செய்கிறது. சில நேரங்களில் நம்முடைய கோபத்தை அப்படிதான் நம்ம எப்படி மாற்றம் தெரியல. உங்கள் கோபத்தை நான் தான் சொன்னேன் பயனுள்ளதாக மாற்ற. தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது ஆண்டவர் காயினை பார்த்து கேட்குறாரு, ஏன் கோபப்படுற சகோதர சகோதரி, நீ தேவ பிரசன்னத்துக்குள்ள. அதுக்கு தான் சொல்கிறேன், அடிக்கடி ஆண்டவருக்குள்ள ஜெபிங்க, வேதவசனம் வாசிங்க, சபைக்கு வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, தேவ பிரசன்னத்துக்குள்ள போக போக கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் காயினை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா நீ கோபப்பட்டிருக்க, ஏன்
காயின் தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி போய் நின்னான். தேவ பிரசன்னம்னா ஆண்டவருக்கு முன்னாடி. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, ஏன் இதெல்லாம் அடையாளப்படுத்த முடியலன்னா, உங்க வாழ்க்கையில் நீங்க தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி போகல. ஜெபம் இல்ல, வேதவசன வாசிப்பு இல்ல, சபைக்கு ஒழுங்கா போறது இல்ல, எல்லாம் தான் பிரச்சனை. கோபம் வருதா, உடனே தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி போங்க. உங்க கணவர் திட்டாரா, தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி போங்க. சூசைட் பண்ற நினைப்பு வராது, தற்கொலை பண்ற நினைப்பு வராது. ஒரு இழப்பு வருது, அது கோபமா மாறுதா, தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி போங்க, ஜெபிங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் 3 நாள் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க. 3 நாள் சண்டை 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 சண்டை. கடைசியில் ஏதாவது ஒன்று நடந்துடும். ஒன்று குடும்பம் பிரிஞ்சிடும், இல்லைன்னா யாராவது இறந்து போயிடுவாங்க. அந்த ஐயா சொல்லிட்டாரா, போய் முழங்கால் படி, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு. அந்த அம்மா உன்னை திட்டாங்களா, போய் தேவ சமூகத்தில் உட்காரு. அவங்க உன்னை திட்டாங்களா, போய் தேவ சமூகத்தில் உட்காரு. உனக்கு 2வது எண்ணம் வராது, மரணத்தை குறித்து தானே எண்ணம் வராது. கர்த்தர் உனக்கு ஒரு வழி வச்சிருப்பாரு, கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை வச்சிருப்பாரு. உன் வீட்டுக்காரர் உன்னை வேண்டான்னு சொல்றாரா, கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை வச்சிருப்பாரு. உன் மனைவி உன்னை வேண்டான்னு சொல்றாங்களா, கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை வச்சிருப்பாரு. நீ ரொம்ப நேசித்தவர்கள் உன்னை கைவிடுகிறார்களா, கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை வச்சிருப்பாரு. அதோட உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. உன் கோபம் தாமதமாக இருக்குமே, ஆனால் உன்னுடைய உயிர் பிழைக்கும். அகங்கார கோபம், வேகமான கோபம் அந்த சடனா போய் சூசைட் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் செத்து போகணுங்கிற ஆசை யார் யாருக்குள்ள வருதோ நீங்களும் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம். பிசாசு விதைக்கிறான் உங்க இருதயத்தில், நல்லா கவனிங்க. உங்களுக்கு தான் வருது வேதவசனம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க, யாரோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, யாரோ ஒருத்தர் என்னை குற்றப்படுத்திட்டாங்க, யாரோ ஒருத்தர் மேலே அன்பு செலுத்தலை, யாரோ ஒருத்தர் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, பிசாசினுடைய கவனம் ரொம்ப அதிகமாக உங்கள் மேலே இருக்குது. எதுக்காக? உங்களை கீழே விழச் செய்யறதுக்கு. அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது? உபவாசம் உட்காரு, தெய்வ சமூகத்தில் ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் உட்காரு, ஜெபி, பிரசன்னத்துக்குள்ள வா. கர்த்தர் ஒருவேளை அவங்கள மாற்றலாம், இல்லைன்னா உனக்கு இன்னொரு பாதையை கர்த்தர் கொடுக்கலாம். சாவு அதுக்கு தீர்வாகாது. சகோதர சகோதரி, இந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். உள்ள இருந்து புறப்படுகிற கோபம், கர்த்தர் நமக்கு உள்ளாக வாசம் செய்கிறவர், நம்மை புதிதாய் பிறக்க வைத்தவர். அந்த கோபம் எப்பொழுதும் சாந்தமாய் முடியும். நல்லா கவனிங்க. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கோவப்பட்டார். எப்போ கோவப்பட்டார்? தேவாலயத்தில் வியாபார கடமாக்கும் போது கோவப்பட்டார். அப்போ இதே கோபம் நம்ம பட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? யோசிங்க. யார் யார் கடை வச்சானோ அவனை பிடிச்சி அடிச்சிருப்போம். அல்லேலூயா. அதுதானே. நம்ம எப்பயுமே ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா பிரச்சனையை டீல் பண்ணுறது இல்லை, அது யார் செஞ்சாங்களோ அவங்கள தான் டீல் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டார், கடையெல்லாம் தூக்கி எறிஞ்சார். அல்லேலூயா. பிரச்சனை கடை தான், மனுஷன் இல்லை. உங்கள் வீட்டுக்காரர் பிரச்சனை இல்லை, உங்கள் மனைவி பிரச்சனை இல்லை, உங்கள் தாய் தகப்பன் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்க குணம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியம் பிரச்சனை. அப்போ நீங்கள் எதுக்கு அங்கே ஜெபிக்கணும்? அவங்க அழிஞ்சு போயிடணும், அவங்க இல்லாமல் போயிடணும், அவங்க செத்து போயிடணும், அப்படி ஜெபிக்கக்கூடாது. அவங்க இருதயத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, ஏன் இருதயத்தை மாற்றுங்க, இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இந்த இஷ்யூவை மாற்றுங்க. அப்படிதான் ஜெபிக்கணும். கோபம் இன்னைக்கு பல குடும்பங்களுக்கு இழப்பாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, கோபிப்பதற்கு தாமதமாயிருங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?